அனைவருக்கும் வணக்கம். அரசு அதிகாரிகளை உருவாக்கும் நோக்கில் உங்கள் இம்பல்ஸ். பாக்ஸ் கண்டென்ட் எல்லாமே நம்ம வீடியோவா பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில 9th ஸ்டாண்டர்ட் பயாலஜி புக்ல இருக்கக்கூடிய 22nd லெசன் நுண்ணுயிரிகளின் உலகம், இதை பத்தி நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பாக்ஸ் பாருங்க. ஆண்டன் வான் லூவன்ஹூக் என்ற நுண்ணுயிரியலாளர் முதலில் நுண்ணோக்கியை வடிவமைத்தார். அவர் 1647ஆம் ஆண்டில் தனது பல்லிலிருந்து சிதைவுற்ற பகுதியை எடுத்து அதை நுண்ணோக்கியின் உதவியுடன் உற்று நோக்கினார். ஸோ ஃபர்ஸ்ட் நுண்ணோக்கியை கண்டுபிடிச்ச அந்த ஃபர்ஸ்ட் பர்சன் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆண்டன் வான் லூவன்ஹூக் அப்படிங்கக்கூடிய பர்சன் தான். இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா 1647ல தன்னோட பல்லு இருக்கு இல்லைங்களா, தன்னோட ஒரு சொத்த பல்ல இருந்து ஒரு சின்ன பார்ட்டை வந்து எடுத்து அந்த மைக்ரோஸ்கோப்ல வச்சு பார்த்திருக்காங்க. ஸோ அப்போ நிறைய பல்லாயிரக்கணக்கான நுண்ணுயிரிகள் வந்து அதுல சுத்திட்டு இருக்கிறத அவர் வந்து கவனிச்சிருக்காரு. ஸோ அதை தான் வந்து இங்க சொல்லியிருக்காங்க. அந்த நுண்ணுயிரிகள் எல்லாம் கண்ணால பார்க்கும் பொழுது தெரியல, அந்த நுண்ணோக்கியின் வாயிலாகத்தான் வந்து அவங்களால பார்க்க முடிஞ்சுது அப்படின்றத இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருக்காங்க. அடுத்தது பாருங்க. வைரஸில் உள்ள புரத உரையற்ற தீங்களிக்கும் ஆர்என்ஏவே வீராய்டு என அழைக்கப்படுகிறது. இவை தாவர செல்களில் உட்புகுந்து அத்தாவரங்களுக்கு நோயினை உண்டாக்குகின்றன. ஸோ ஆர்என்ஏ இருக்கும், அந்த ஆர்என்ஏ வைரஸ்ல இருக்கக்கூடிய புரத உரையற்ற அந்த ஆர்என்ஏவை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா வீராய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வீராய்டு என்ன பண்ணுது அப்படின்னா தாவரங்களுக்குள்ள போயிட்டு அந்த தாவரங்கள்ல நோய் அப்படிங்கிற ஒண்ணை வந்து உருவாக்குறதுக்கு அது காரணமா அமையுது. அடுத்தது நோய்களுக்கு எதிராக உருவாக்கப்படும் தடுப்பான்கள். ஸோ தடுப்பான்கள் நோய் வந்து உருவாக்காம நோய் இருக்கு இல்லைங்களா, அந்த நோய்க்கு எதிராக நம்ம பாடியை வந்து தடுக்க வைக்கிறதுக்காக நம்ம போடக்கூடியதுதான் வந்து தடுப்பான்னு சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் தடுப்பான்னா என்னன்னு பாருங்க. நுண்ணுயிரிகளை கொள்வதன் மூலமோ அல்லது செயல்படாத தன்மை உடையவைகள் ஆக்குவதன் மூலமோ தயாரிக்கப்படுகின்றன. ஸோ அந்த தடுப்பான் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா நுண்ணுயிரிகள்ல இருந்து தான் இந்த தடுப்பான் அப்படிங்கிறத எடுக்கிறாங்க. ஒண்ணு அந்த நுண்ணுயிரிகளை ஃபுல்லா வந்து கொன்றுவாங்க, அல்லது அதை வந்து செயல்படாம வந்து மாத்தி அதுல இருந்து எடுப்பாங்க. இந்த 2 ப்ராசஸ் மூலமா தான் தடுப்பான் அப்படிங்கிறது தயாரிக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வகையில தடுப்பானுடைய வகை பாருங்க. உயிருள்ள நோய் உண்டாக்கும் வீரியம் குறைக்கப்பட்டவை. ஸோ அதாவது அந்த நுண்ணுயிர்கள் வந்து உயிரோட தான் இருக்கும், பட் அதுல வந்து நோய் உருவாகிற வீரியம் வந்து குறைக்கப்பட்டவையா வந்து இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய அந்த டைப்ல இருந்து என்னென்ன தடுப்பான்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னா MMR, அதை வந்து நம்ம எதுக்காக ட்ரீட் பண்றோம்னா தட்டம்மை, பொண்ணுக்கு வீங்கி, ருபெல்லா, இது எல்லாத்தையுமே வந்து தடுக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்றோம். அடுத்தது BCG, பேசிலஸ் கால்மெட் குயிரின் அப்படின்னு சொல்லுவோம். இது எதுக்காகனா காச நோய்க்காக வந்து இந்த தடுப்பான் பயன்படுத்துறோம். அடுத்தது பாருங்க, செயல்படாத தடுப்பான்கள் அப்படின்னா அதுல வந்து ஆன்டிஜனை வந்து நீக்கி இருப்பாங்க. ஸோ ஆன்டிஜன் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த கிருமிகள், ஆன்டிபாடினா என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த நோய் உருவாக்கக்கூடிய அந்த உயிர்களுக்கு எதிராக வந்து எதிர்ப்புத்தன்மை உடையதா வந்து கொடுக்கறது தான் வந்து நம்ம ஆன்டிபாடி அப்படின்னு சொல்லுவோம். செயல்படாத போலியோ வைரஸ் IPV. ஸோ இது எதுக்காகனா இளம்பிள்ளை வாதம், போலியோ வருது இல்லைங்களா, ஸோ அதுல இருந்து தடுக்கிறதுக்காக. துணையலகு தடுப்பான்கள், தூய்மைப்படுத்தப்பட்ட ஆன்டிஜன் வகை. இதுல இருந்து ஹெப்படைட்டிஸ் B அப்படிங்கக்கூடிய ஒரு தடுப்பான் வந்து நம்ம தயாரிக்கிறோம். அது வந்து ஹெப்படைட்டிஸ் B அப்படிங்கக்கூடிய அந்த வியாதியை குணப்படுத்துறதுக்கு யூஸ் ஆகுது, அந்த வியாதியை தடுக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. வீரியமிழந்த நச்சு, டாக்ஸாய்டு அப்படின்னு சொல்லுவோம், செயல்படாத ஆன்டிஜன். ஸோ இதுல இருந்து டெட்டனஸ் டாக்ஸாய்டு அப்படிங்கக்கூடிய ஒன்றை வந்து டெட்டனஸ் தடுப்பானா யூஸ் பண்றோம். டிப்தீரியா டாக்சைடு அப்படிங்கிறத தொண்டை அடைப்பான் நோய், டிப்தீரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்ளம் இருக்கும் இல்லைங்களா, அதுக்காக வந்து நம்ம யூஸ் பண்றோம். ஸோ மெயின் வந்து இது எந்த வகைங்கிறது நமக்கு தேவையில்லை, தடுப்பானுடைய பெயர் என்ன, அது வந்து அது எந்த நோய்க்காக நம்ம பயன்படுத்துறோம் அது வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்தது பாருங்க, நுண்ணுயிரிகளின் வகை. ஸோ அந்த எந்த நுண்ணுயிரி என்ன வந்து எதிர்பொருள் வந்து அதுல இருந்து தயாரிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது நுண்ணுயிரிகள் வந்து இருக்கிறாங்க இல்லைங்களா, நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம் நுண்ணுயிரிகள்லயும் ஒரு சில ஃப்ரெண்ட்லி மைக்ரோப்ஸும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்ப பாலை தயிரா மாத்துறது எல்லாமே வந்து ஃப்ரெண்ட்லி மைக்ரோப்ஸ் தான் இல்லைங்களா, நமக்கு உதவி பண்ற வகையில இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகள். ஸோ அப்படி வந்து ஒரு சில நுண்ணுயிரிகள்ல இருந்து எதிர்பொருள் அப்படிங்கிறது வந்து நம்ம தயாரிப்போம். அந்த எதிர்பொருள் வந்து நம்ம பாடியில இருந்து நம்ம பாடியை வந்து ஒரு நோய் அட்டாக் பண்ணுது அப்படின்னா அதுக்கு எதிராக செயல்பட வைக்கிறது தான் வந்து நம்ம அந்த எதிர்பொருள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அப்படி பாக்டீரியால இருந்து என்ன நுண்ணுயிரி வந்து எடுக்கிறாங்கன்னா ஸ்ட்ரெப்டோமைசிஸ் கிரிசியஸ் அப்படிங்கக்கூடிய நுண்ணுயிரிகள்ல இருந்து ஸ்ட்ரெப்டோமைசின் அப்படிங்கக்கூடிய ஒரு எதிர்பொருள் வந்து கண்டுபிடிக்கப்படுது. அதே மாதிரி ஸ்ட்ரெப்டோமைசிஸ் எரித்ரியஸ் அப்படிங்கக்கூடிய பாக்டீரியால இருந்து எரித்ரோமைசின் அப்படிங்கக்கூடிய ஒரு எதிர்பொருள் நமக்கு தயாரிக்கப்படுது. பேசிலஸ் சப்டிலிஸ் அப்படிங்கக்கூடிய பாக்டீரியா
பேசிட்ரிசின் அப்படிங்கக்கூடிய எதிர்பொருளை நமக்கு கொடுக்குது. சோ இந்த மூணுமே நம்ம எதுக்கு எக்ஸாம்பிளா பார்த்திருக்கோம்னா பாக்டீரியாக்கு எக்ஸாம்பிளா பார்த்திருக்கோம். இதே மாதிரி வைரஸ் ஃபங்கஸ் பூஞ்சை இருக்கு இல்லைங்களா, பூஞ்சைக்கு 2 இருக்குது பாருங்க. பெனிசிலியம் நொட்டேட்டம், இதில் இருந்து பெனிசிலின் அப்படிங்கக்கூடிய ஒரு எதிர்பொருள் கண்டுபிடிக்கிறாங்க. அதே மாதிரி செபலோஸ்பூரியம் அக்ரிமோனியம் கூடிய ஒரு பூஞ்சையில இருந்து செபலோஸ்பூரின் அப்படிங்கக்கூடிய ஒரு எதிர்பொருள் வந்து தயாரிக்கப்படுது. சோ மெயின் இந்த இடத்துல எந்த நுண்ணுயிரிலிருந்து என்ன எதிர்பொருள் வந்து தயாரிக்கப்படுது அப்படிங்கறது மட்டும் நம்ம நல்லா பார்த்து வச்சுக்கிட்டோம்னா போதும். அண்ட் அதுக்கப்புறம் இங்க பாருங்க ஒரு சில இம்பார்ட்டன்ட் டேஸ் எல்லாம் வந்து கொடுத்திருக்காங்க. உலக சுகாதார தினம் April 7 அன்னைக்கு வந்து செலிப்ரேட் பண்றாங்க. சோ இதுக்கு நம்ம ஈஸியா ஷார்ட்கட் கூட ஞாபகம் வச்சுக்கலாம், 7 நாளும் வந்து சுத்தமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. உலக மலேரியா தினம் April 25. உலக எய்ட்ஸ் தினம்னா December 1. உலக காசநோய் எதிர்ப்பு தினம் அப்படிங்கிறத March 24 அன்னைக்கு வந்து நம்ம செலிப்ரேட் பண்றோம். பாக்டீரியாவியலின் தந்தை என்று அழைக்கப்படும் ராபர்ட் கோ என்பவர் ஜெர்மானிய மருத்துவர் ஆவார். இவர் முதலில் நுண்கிருமிகள் எப்படி நோய்களை தோற்றுவிக்கின்றன என்பதை கற்றவர் ஆவார். சோ ராபர்ட் கோ அப்படிங்கக்கூடிய ஒரு பர்சனை தான் நம்ம பாக்டீரியாவியலுடைய தந்தைனே சொல்லி நம்ம அழைச்சிட்டு இருக்கோம். ஏன் அவங்கள வந்து இந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து கொண்டாடுறோம் அப்படின்னா, இவர் தான் ஃபர்ஸ்ட் ஒரு நுண்கிருமி எப்படி வந்து நோயை உருவாக்க முடியும் அப்படிங்கறது எல்லாத்தையுமே வந்து கண்டுபிடிச்சு ஆராய்ச்சி பண்ணி மக்களுக்கு வந்து எடுத்து சொன்னவர். 1876ல செம்மறி ஆடுகள்ல வந்து ஆந்த்ராக்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு நோய் வந்து அட்டாக் ஆயிருக்கும். சோ அப்ப அந்த ஆந்த்ராக்ஸ் அப்படிங்கக்கூடிய நோயானது அந்த செம்மறி ஆடுகள்ல எப்படி பரவுச்சு, எதன் மூலமா பரவுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா இவர் தான். எதன் மூலமானா பேசிலஸ் ஆந்த்ராசிஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு நோய் கிருமி தான் அந்த நோயை வந்து உருவாக்கி இருக்குது அப்படிங்கிறத இவர் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. அடுத்தது பாருங்க, வைரஸால் ஏற்படுத்தப்படும் காற்று வழி நோய்கள். சோ நம்ம நுண்ணுயிரிகள் பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா, பாக்டீரியா, பூஞ்சை, வைரஸ், இது எல்லாமே வந்து நம்ம நுண்ணுயிரிகள்னு தான் சொல்லுவோம். அதுல ஒவ்வொன்றுக்கும் வந்து ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் அப்படிங்கிறது வந்து கொடுத்திருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து வைரஸ்க்கு பார்க்கலாம். வைரஸ் வந்து காற்று வழி நோய்கள் என்னென்னலாம் உருவாகிறதுக்கு என்னென்ன வைரஸ் காரணமா இருக்குது அப்படிங்கறது வந்து கொடுத்திருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் சாதாரண சளி, ரைனோ வைரஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நோய் தொற்று முறை கூட எல்லாத்துக்குமே காமனா தான் இருக்கும். ஸோ பேசிக்கா வந்து ஒரே மாதிரி இருக்கிறதுனால நம்ம பெருசா பார்க்க வேண்டியது இல்லை. ஏன்னா காற்று வழினாவே மேக்சிமம் வந்து தும்முறது மூலமாகவோ அல்லது வந்து அந்த டிராப்லெட்ஸ் பட்டுதான் வந்து வரும் இல்லைங்களா. பாதிக்கப்பட்ட உறுப்பு, சோ எந்த திசு அல்லது உறுப்பு பாதிக்கப்பட்டிருக்குதுன்னா மேல் சுவாச குழாய் பகுதி, அதுதான் வந்து மேக்சிமம் பாதிக்கப்படும். அதன் விளைவா நாசி அறைகள்ல வீக்கம் அப்படிங்கிறது வந்து காணப்படும். இதற்கான அறிகுறி பாருங்க, காய்ச்சல், இருமல், மூக்கிலிருந்து ஒழுகுதல், தும்மல், தலைவலி, இது எல்லாமே வந்து நமக்கு வரும். அடுத்தது இன்ஃப்ளூயன்சா. இந்த இன்ஃப்ளூயன்சாவுடைய நோய் காரணி யாருன்னு பாத்தீங்கன்னா மிக்சோ வைரஸ். நோய் வந்து ஒரு நோயோட பேர் கொடுத்துட்டு அதோடைய நோய் காரணி வந்து கொடுத்து மேட்ச் தி ஃபாலோயிங்லயும் கொடுக்கலாம். சோ இது வந்து நமக்கு தெரிஞ்சு வச்சிருந்துருக்கணும். ஏன்னா ஒரு நோய் உருவாகுதுன்னா அந்த நோயை உருவாக்கக்கூடிய அந்த நோய் காரணி யாரு அப்படிங்கறதும் நமக்கு வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். இந்த மிக்சோ வைரஸ் வந்து இவங்க நோய் தொற்று துளிகள் மூலமா தான் பரவுறாங்க. சுவாச குழாயில வந்து பாதிப்பு அப்படிங்கிறது வந்து உருவாகுது. தொண்டை மற்றும் நாசி பகுதியில் வீக்கம். சோ ஃபர்ஸ்ட் வந்து நாசி அறைகள்ல மட்டும் வீக்கம் இருந்தது, இப்போ தொண்டை நாசி பகுதி ஃபுல்லாவே வந்து வீக்கம் அடையக்க ஆரம்பிச்சிருச்சு. இதோடைய அறிகுறியா காய்ச்சல், உடல்வலி, இருமல், தொண்டை வலி, நாசியிலிருந்து வெளியேற்றம், மூச்சு திணறல், இது எல்லாமே வந்து வருது. அடுத்தது தட்டம்மை, ருபெல்லா வைரஸ். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நோய் காரணி, இது ரெண்டுமே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா கண்டிப்பா நமக்கு டிசீஸ் ரிலேட்டடா ஒரு கொஸ்டின் வரதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாவே இருக்கு. ஸோ டிசீஸ் ரிலேட்டடா இருக்கக்கூடிய அந்த பாக்ஸ் கண்டென்ட் எல்லாமே வந்து நம்ம கொஞ்சம் நல்லாவே தெரிஞ்சு வச்சுக்கலாம். சுவாச குழாய் வந்து பாதிக்கப்படுது. சிவப்பு புள்ளி போன்ற வீக்கமுடைய தோற்றம் அல்லது தோலில் தடிப்புகள் தோன்றல், இருமல், தும்மல், கண் சிவப்படைதல், இது எல்லாமே வந்து இதன் மூலமா ஏற்படுது. பொண்ணுக்கு வீங்கி, மிக்சோ வைரஸ் பரோடிட்டிஸ். சோ இது வந்து மேல் சுவாச குழாயில தான் வந்து இதுவும் பாதிப்பை ஏற்படுத்துது. கண்ண உமிழ்நீர் சுரப்பி பெரியதாகுதல், தாடையை அசைத்தலில் சிரமம். சின்னம்மை, சிக்கன் பாக்ஸ், வாரிசெல்லா சோஸ்டர் வைரஸ் அப்படிங்கக்கூடிய நோய் காரணி தான் இந்த சின்னம்மைக்கு வந்து காரணமா இருக்குது. சுவாச குழாயில பாதிப்பு அப்படிங்கிறது ஏற்படுது. தோலில் ஏற்படும் வீக்கம், காய்ச்சல், அசதி, இது எல்லாமே வந்து இதோடைய அறிகுறியா இருக்குது. அடுத்தது பாருங்க, பாக்டீரியாவால் ஏற்படுத்தப்படும் காற்று வழி நோய்கள். ஸோ இப்போ என்னென்ன வைரஸ் வந்து நமக்கு வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து காஸ் பண்ணுதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து என்னென்ன பாக்டீரியாக்கள் வந்து வர்றாங்க அப்படின்ட்டு பார்க்கலாம். இதுலயும் அதே மாதிரி நோய் காரணி நல்லா பார்த்துக்கணும். காச நோய், மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ்.
சோ இது பாதிக்கப்படுற உறுப்பு நுரையீரல். இதோடைய அறிகுறியா தொடர் இருமல், நெஞ்சுவலி, உடல் எடை குறைவு, பசியின்மை இது எல்லாமே வந்து ஏற்படுது. தொண்டை அலர்ஜி நோய், அதாவது டிப்தீரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ உங்களுக்கு பிராக்கெட்ல டிப்தீரியான்னு வந்து வேர்ட் கொடுத்துருக்காங்கன்னா சம்டைம்ஸ் நமக்கு தமிழ் பொறுத்த வரைக்கும் என்ன ப்ராப்ளம் ஆகும்னா, ஒரு டேர்மோடைய ஒரு இங்கிலீஷ் டேர்ம் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம்னா அதோடைய தமிழ் டேர்மும் தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஏன்னா சம்டைம்ஸ் தமிழ் வேர்டும் கொடுப்பாங்க அல்லது இங்கிலீஷ் வேர்டையே அப்படியே வந்து தமிழ்ல டைப் பண்ணியும் கொடுப்பாங்க. ஸோ அதனால அது மட்டும் பிராக்கெட்ல இருந்துச்சுன்னா நம்ம அதையும் வந்து பார்த்து வச்சுக்கலாம். கோர்னிபாக்டீரியம் டிப்தீரியே அப்படிங்கக்கூடிய நோய் காரணி தான் இதற்கு காரணமா இருக்குது. ஸோ அதே மாதிரி மேல் சுவாச குழாய் பகுதிகள் வந்து பாதிப்படையுது. காய்ச்சல், தொண்டை வலின்னு அறிகுறிகளும் வந்து இருக்குது. கக்குவான் இருமல், போர்டெல்லா பெர்டுசிஸ், சுவாச குழாய் பகுதியில வந்து பிரச்சனைங்கிறது வருது. மிதமான காய்ச்சல், அதீத இருமல், ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே வந்து இதுல வந்து அறிகுறியா காட்டுது. ஸோ இதோட இந்த லெசனுடைய பார்ட் 9 வீடியோஸ் அப்படிங்கிறது முடியுது. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோல பார்ட் 2 பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த மாதிரியான மோர் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூஸா தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா இம்பல்ஸ் டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கக்கூடிய டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இம்பல்ஸ் கோச்சிங் இன்ஸ்டியூட் அப்படிங்கிற யூடியூப் சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.